Hi friends, welcome to Cheraunji Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு தமிழ் புத்தாண்டுக்காக சேமியா பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் அடுப்புல வந்துட்டு ஒரு pan வச்சிட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் மெல்ட் ஆயிட்டு நல்லா சூடான பிறகு நம்ம வந்துட்டு முந்திரி திராட்சை எல்லாம் வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி வந்துட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்துட்டு நல்லா இருக்கும். இப்போ இந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறமா திராட்சை சேர்த்துக்கோங்க. திராட்சை வந்துட்டு அந்த பலூன் மாதிரி வரும்போது அதையும் எடுத்துருங்க. நல்லா நெய்யை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அந்த நெய்லேயே வந்துட்டு நம்ம 1 கப் அளவுக்கு சேமியா வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு வறுக்காத சேமியா எடுக்கிறேன், ஸோ அதனால் வந்துட்டு அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலான்ட்டு. ஒருவேளை நீங்கள் வறுத்த சேமியாவே எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரை பண்ண தேவையில்லைங்க. ஓகே, அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும், ப்ரௌன் கலர் ஆகுது பாருங்கள். ஸோ இப்படி இருந்தால் தான் வந்து அந்த பாயசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எந்த கப்பில் வந்துட்டு சேமியா எடுத்தோமோ அதே கப்பில் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சேமியாவை நல்லா வேக வச்சுட்டு அப்புறமா தான் வந்து பால் சேர்த்துக்கணும். ஓகே, அடுப்பை வந்து லோவில் வச்சுட்டே வந்துட்டு அந்த சேமியா நல்லா வேகட்டும். நீங்கள் கொஞ்சம் ஹையில் வச்சிங்க அப்படின்னா மேலே வெந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் உள்ளே வந்துட்டு வெந்திருக்காது. ஓகே, மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம மூடி போட்டுட்டு லோவில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். நீங்கள் கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா நசுங்கி இருக்கணும், ஸோ அந்த அளவுக்கு வெந்திருக்கணும். அது பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ வந்து பால் இதில் ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைமுங்க. நான் வந்துட்டு 750 ml அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால். ஸோ இப்போ வந்து நம்ம அதை ஆட் பண்ணிவிட்டே ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டே இருங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நல்லா அந்த பால் வந்து அப்சர்வ் ஆகிடும் அந்த சேமியாவில். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு வந்துட்டு பாயசத்தை செஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த பால் ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் சுண்டி வரணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்துட்டு இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு இந்த சாரப்பருப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. நான் தண்ணியை வடிச்சிட்டு அந்த பருப்பை மட்டும் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இனிப்புக்கு வந்துட்டு 3/4 கப்பு அளவுக்கு நான் சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்னா 1/4 கப்பு அளவுக்கு இன்னும் சேர்த்துக்கோங்க. எனக்கு இது போதுமானதாக இருந்தது. ஓகே, அந்த சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு அடுப்பு லோவில் வச்சுட்டு நல்லா அதை சுண்டுறதுக்கு வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நல்லா ரொம்ப ஃப்ளேவராக இருக்குது, நல்லா சுண்டியும் வந்துடுச்சு. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப டெம்ட் ஆகுது பாயசம் சாப்பிட்றதுக்கு. ஓகே, இப்போ நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் நம்ம. இப்போது அது மேலே வந்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ஓகே, சுவையான சேமியா பாயசம் ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈஸியான சேமியா பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்களா? மறக்காமல் தமிழ் புத்தாண்டுக்கு இதை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.